மக்களே, இந்த பொறுக்கின்ற கதையை கேளுங்க. இவனே ஒரு ஆம்பளை விபச்சாரி. தண்ட வாயாலேயே சொல்றான், தான் 1000 பேரை லவ் பண்ணியிருக்கானாம். இவனே மிகப்பெரிய ஒரு ஆம்பளை விபச்சாரி. இவன் மட்டும் யாழ்ப்பாணத்துக்கு முதலமைச்சர் ஆயினா ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் ஏதோ ஒரு வகையில் இவன் த்ரெட்டனிங் பண்ணியோ அல்லது அபியூஸ் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு வளத்தில் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையே தனக்கு வாய்ப்பாட்டியாக வச்சிருக்கிறதுக்கு முயல்வான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அடக்குமுறை செஞ்சே ஆவான். அவன் வாயாலே சொல்றான் கேளுங்க, தான் 1000 பொம்பளையில லவ் பண்ணியிருக்கானா. அப்ப இப்படிப்பட்ட கேவலமான ஒரு தனி மனித ஒழுக்கமில்லாத இந்த நாய் சிங்களவர்கள் முன்னாடி போய் எங்கட ஈழத்து பெண்ணை விற்கிறான், விபச்சாரி என்று விற்கிறான். இவன் வித்தது அந்த தமிழ் பெண்ணை கிடையாது, இவனுடைய தாயையும் சேர்த்து தான் விபச்சாரி என்று சொல்றான் சிங்களவன் முன்னாடி. அவன் தாயே அங்க விபச்சாரி என்று சொல்லி இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இரண்டா வடக்குல இருக்கிற அனைத்து பெண்களையும் கொண்டே வித்துட்டான் சிங்களவர்கள் முன்னாடி. இவனுக்கு ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்கள். ஆனால் முதலமைச்சர் எலெக்ஷன்ல நீங்க மிக தெளிவா இருக்கணும். அல்லது இவன் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க, 1000 பொம்பளையே தான் லவ் பண்ணியிருக்கானா. இப்போ முதலமைச்சரா வந்தானண்டா ஒட்டுமொத்த பொம்பளையும் லவ் பண்ணுவான். உங்களோட பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது இந்த மிருகத்திட்டே இருந்து உங்களோட பொறுப்பு. இவன் ஒரு சைக்கோ, கோமாளி, மெண்டல். இவன் ஒரு காம வெறியன். இவன் தங்கச்சி என்று சொல்லியண்டே அவளுடைய படுத்தலும் ஒவ்வொரு நாளும். அவள் எப்படிப்பட்டவளா இருப்பாள்? அண்ணன் என்று சொல்லி இவள் பணத்துக்காக படுத்தலும் என்றாள் அவள் கௌசல்யா. டேய், நீ கௌசல்யாவை வச்சுத்தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்டாட்டிமாரை அறுத்து விட்டுட்டு கடவுளால் கைவிடப்பட்டவங்கள்ட்ட இருந்து கௌசல்யாவை கூட்டி கொடுத்து தாண்டா நீ காசு வேண்டி என்று இருக்கிற. மொத்தத்தில் கௌசல்யாவை வச்சு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆண்கள்கிட்ட அவளை வச்சு நீ விபச்சாரம் செய்தன்று இருக்கிற. நீ ஒரு ஆம்பளை விபச்சாரி, கௌசல்யா ஒரு பொம்பளை விபச்சாரி. நீங்க 2 பேரும் சந்தியாவை பற்றி கதைக்கிறத நான் பார்க்க கூடாது. நாயே செருப்பால் ஆட்டிப்பேன் உனக்கு. நான் எதுக்கும் துணிஞ்சாள். என்னுடைய அவளுக்கு அப்பா இல்லை. அவளோட முழு உலகமும் நான் தான். 6வது ஒரு ஆள் நல்ல ஒரு ஆள் கல்யாணம் கட்டுவாள்னா நாளைக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அவளுடைய முழு உலகம் நான் தான். அவளுடைய லோ அவள் ப்ராக்டிஸ் பண்றேன். ஏதோ ஒரு நம்பிக்கை, அச்சுனான்னா துரோகம் செய்ய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை. அதை சொல்லி விளங்காது. நான் 1000 பேர் லவ் பண்ணியிருக்கிறேன் சங்கவி. ஆனா உங்களுக்கு அவ்வளவு சான்ஸ் இருக்கோ தெரியல. எத்தனையோ பேர் லவ் பண்ணியிருக்கிறேன். ஆனா யாரையுமே அந்த என்ன சொல்றது, அந்த